வணக்கம். செல்வகுமாரின் மதிய வானிலை ஆய்வறிக்கை. அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும். 2026 மே 31 ஞாயிற்றுக்கிழமை மதிய நிலவர ஆய்வறிக்கை. நேற்றைக்கு மழை பொழிந்த இடங்களை காலை அறிவித்து விட்டோம். இப்பொழுது இன்றைக்கு மழை தொடங்கியிருக்கிற இடத்தையும் வானிலை அமைப்பையும், இன்றைக்கு எங்கெல்லாம் மழை தீவிரமடைய போகிறது என்பதையும் பார்ப்போம். இன்றைக்கு பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் மாவட்டம், கோயம்புத்தூர் மாநகரத்திற்கு வடக்கே இருக்கக்கூடிய இடையர்பாளையத்தில் இடிமழை பொழிவு தொடங்கியிருக்கு. அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா பழனிக்கும் தேனிக்கும் இடையில ஒட்டுமொத்த தேனி மாவட்டம் மற்றும் திண்டுக்கல் மாவட்டத்தின் கொடைக்கானல் மலைப்பகுதியெல்லாம் இடியுடன் கூடிய மழை பொழிவு தொடங்கியிருக்கு. அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா திருச்சி மாவட்டம் தெற்கு பகுதி, சரியா சொல்லப்போனால் கரூர் மாவட்டம் திருச்சி மாவட்டம் இணையும் பகுதியில் நல்ல ஒரு இடிமழை பொழிவு தொடங்கியிருக்கு. அதாவது மணப்பாறையை ஒட்டிய திருச்சி மாவட்ட பகுதி, கரூர் மாவட்ட பகுதி, திண்டுக்கல் மாவட்ட பகுதி இணையும் இடத்துல இது அப்படியே அந்த பகுதியில் தீவிரமடையும். அடுத்து பார்த்தீங்கன்னா கடலூர் மாவட்டம், பெரம்பலூர் மாவட்டத்துக்கும் இடைப்பட்ட கடலூர், பெரம்பலூர் மற்றும் பெரம்பலூர், அரியலூர் மாவட்டங்கள் சந்திக்கும் இடத்துல அரியலூர், கடலூர் மாவட்ட வடக்கு பகுதி, பெரம்பலூர், அரியலூர் மாவட்ட வடக்கு பகுதி, கடலூர் மாவட்ட எல்லை பகுதியில் மழைப்பிடிவு தொடங்கியிருக்கு. நல்ல இடிமழை பிடிவாக தொடங்கியிருக்கு அரியலூர் மாவட்டத்தில். அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா திருவள்ளூர் மாவட்டம் ஆந்திர எல்லையோரத்திலையும் மழை தொடங்கியிருக்கு. அடுத்தபடியாக திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூருக்கு தெற்கே மழை தொடங்கியிருக்கு. இப்போ தீவிர மழை பொழிவு என்பது தேனி மாவட்டத்திலையும், திண்டுக்கல் மாவட்ட கொடைக்கானல் மலைப்பகுதிகளிலையும், திருச்சி மாவட்டம் தெற்கு பகுதி மணப்பாறை ஒட்டிய பகுதிகளுக்கும், அரியலூர் மாவட்டத்தில், கடலூர் மாவட்டத்தில் அதனை ஒட்டிய பகுதியில் நல்ல மழைப்பொழிவு தொடங்கியிருக்கு. இந்த மழைப்பொழிவு வரக்கூடிய மணி நேரங்கள் எங்கெல்லாம் தீவிரமடைய போகிறது என்பதை பார்ப்போம். இதனிடையே மேலும் ஒரு தகவல் நாம் அறிவித்தது போலவே இந்திய வானிலை ஆய்வு நிறுவனம் தென்மேற்கு பருவமழை இன்னும் 3 அல்லது 4 நாளில் தொடங்கும் என்று அறிவித்திருக்கு. அப்போ 3 அல்லது 4 நாள்னா என்ன? இன்றைக்கு தேதி 31, 3 நாள்னா 3ஆம் தேதி, 4 நாள்னா 4ஆம் தேதி, 3ஆம் தேதி அல்லது 4ஆம் தேதி தென்மேற்கு பருவமழை கேரளாவில் முழுமையாக தொடங்கும். இப்போ தொடங்கியிருக்கு. திருவனந்தபுரம், கொல்லம் இந்த பகுதியில் தொடங்கியிருக்கு. ஒட்டுமொத்த கேரளாவிலையும் அதுவும் குறிப்பிட்ட மழைப்பொழிவு பதிவாகும் பட்சத்தில் அது தென்மேற்கு பருவமழை தொடங்கியதாக அறிவிப்பார்கள். இன்றைக்கு பொறுத்த வரைக்கும் மழைப்பொழிவு எங்கெல்லாம் பொழிய போகுதுன்னு பார்த்தீங்கன்னா இடிமழை பொழிவு கேரளாவில் பரவலாகவே இருக்கும். கேரளா ஒட்டி உள்ள தமிழ்நாட்டின் மாவட்டங்கள், குறிப்பாக தேனி, திண்டுக்கல், அப்புறம் பார்த்தீங்கன்னா திருப்பூர் மாவட்டம், கோயம்புத்தூர் மாவட்டம், நீலகிரி முதல்ல இங்கே தொடங்கும். அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக உள்ளே தொடங்குவதும் அப்படியே பரவலாகும். உள்ளேன்னா திருச்சி தெற்கே தொடங்கியிருப்பது, அரியலூர் மற்றும் கடலூர் மாவட்டத்தில் தொடங்கியிருப்பதும், திருவள்ளூர் மாவட்டம் ஆந்திர எல்லையோரத்தில் தொடங்கியிருப்பதும், ஆந்திர பகுதியில் தான் இருக்குது. திருவள்ளூர் மாவட்டத்தை ஒட்டி ஆந்திர பகுதியில் மழைப்பொழிவு தொடங்கியிருப்பதும் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக பரவலாகும். அது ராணிப்பேட்டை, காஞ்சிபுரம், வேலூர், திருப்பத்தூர் மற்றும் திருவண்ணாமலை, கள்ளக்குறிச்சி, விழுப்புரம், காஞ்சிபுரத்திலிருந்து செங்கல்பட்டு கூட வரலாம், செங்கல்பட்டு, புதுச்சேரி கூட வரலாம், விழுப்புரம், கடலூர், மேலும் இப்படி பார்த்தீங்கன்னா கிருஷ்ணகிரி, தருமபுரி, சேலம், கிருஷ்ணகிரி, தருமபுரி, சேலத்துக்கு உறுதியாக மழை இருக்குது. ஈரோடு, நீலகிரி, திருப்பூர், கோயம்புத்தூர், கரூர் மற்றும் நாமக்கல், அப்படியே பார்த்தீங்கன்னா திருச்சி மாவட்டத்தின் வடக்கு பகுதி உறுதியாக இருக்குது. தெற்கு பகுதிக்கும் வாய்ப்பு இருக்குது. வடக்கு பகுதினா தாத்தையாங்கர்பேட்டை மற்றும் புளியபுரம், துறையூர் இந்த பகுதியும், சேலம் மாவட்டத்தோட தம்மம்பட்டி, கொல்லிமலை பகுதி இந்த பகுதிக்கும் வாய்ப்பு பிரகாசமாக இருக்கிறது. இன்றைக்கு மாலை முன்னிரவில் இந்த மழைப்பொழிவு என்ன செய்யும்? தீவிரமடைஞ்சு பெங்களூரு உள்ளிட்ட கர்நாடக பகுதிகளுக்கும் கொடுக்கும். ஆனால் டெல்டாவின் கடலோரம் இன்றைக்கு வர வாய்ப்பில்லை. ஆனால் தஞ்சாவூர் மாவட்டம், அரியலூர் மாவட்டம் வரைக்கும், தஞ்சாவூர் மாவட்டத்தோட திருச்சி மாவட்ட எல்லை வரும், அரியலூர் பெரம்பலூர் மாவட்டத்தோட திருச்சி மாவட்ட எல்லையோர பெரம்பலூர் மற்றும் கடலூர் மாவட்ட எல்லையோர அரியலூர் மற்றும் மத்திய கடலூர் அரியலூர் மாவட்ட பகுதி, தஞ்சாவூர் மாவட்டத்தை ஒட்டிய திருமானூருக்கு வாய்ப்பு குறைவு இருந்தாலும் வாய்ப்பு இருக்குது, ஆனால் உறுதி இல்லை. நாளையை பொறுத்த வரைக்கும், அதாவது திங்கட்கிழமை ஜூன் 1ஆம் தேதியை பொறுத்த வரைக்கும் கர்நாடக எல்லையோர மாவட்டங்களில் தீவிர மழை பொழிவு தெரிகிறது. பெங்களூரு, அதனை ஒட்டியுள்ள ஓசூர்லாம், கிருஷ்ணகிரி, தருமபுரி எல்லாமே அந்த மழைப்பொழிவு படிப்படியாக வடவுள் மாவட்ட பகுதிகளில் தீவிரமடைந்து கடலோரம் வரும். ஆனால் டெல்டாவிற்கு 3ஆம் தேதி தான் உறுதி. தென் மாவட்டங்களுக்கும் 2ஆம் தேதி, 3ஆம் தேதி, தென் மாவட்டங்களுக்கு 2ஆம் தேதி பரவலாகும். ஆந்திர கர்நாடக எல்லையோரத்தில் இன்னும் பரவலாகும். ஏற்கனவே பெய்து கொண்டிருக்கூடிய மழை இன்னும் பரவலாகும். அது அப்படியே வங்கக்கடலோரம், சென்னை உள்ளிட்ட பகுதிகளுக்கு வரும். ஆனால் 3ஆம் தேதி கோடியக்கரை முனையும் எட்டும். அப்போ தான் தென்மேற்கு பருவமழை தொடங்கும் பொழுது கூடுதல் நீராவி வரும். அப்புறம் வடமேற்கு வெப்ப நீராவி காற்று தடைபடும், கிழக்கு காற்று உள்ள நுழையும். அதனால கண்டிப்பாக நல்ல மழைப்பொழிவு 3ஆம் தேதி இரவு வேதாரண்யம் உள்ளிட்ட பகுதிகளுக்கு எட்டி பிடிக்கும்னு எதிர்பார்க்கப்படுகிறது. தென்மேற்கு பருவமழையும் அன்னைக்கு தான் தொடங்கி பரவலாக தீவிர மழைப்பொழிவாக கொடுக்கும். 3ஆம் தேதி இரவு, 4ஆம் தேதி.
4ஆம் தேதியிலிருந்து தினசரி எல்லா மாவட்டங்களுக்கும் மழை தான். கோடியக்கரை முனை உட்பட. எதுக்கு சார் இந்த கோடியக்கரை முனை சொல்றீங்கன்னா, தெற்கு திசையிலிருந்து காற்று அங்கே வரும். கோடியக்கரை முனையை தொடும். அந்த இடத்துல பெரும் சவாலாக இருக்கும் தெற்கு காற்று. இது கோடியக்கரை முனையில் நுழையிற காற்று நாகப்பட்டினம் வரைக்கும் சவால், தலைஞாயிறை தாண்டி. முத்துப்பேட்டையில் நுழையிற காற்று மன்னார்குடி வரைக்கும் சவால் கொடுத்துட்டு இருக்கு. இப்போ மாலை நேரத்தில் நுழையக்கூடிய காற்று கோட்டூருக்கலாம். அது 3ஆம் தேதி முற்றிலுமாக விலகும். 4ஆம் தேதி நிச்சயமாக உறுதியாகவும் 4ஆம் தேதி மழைப்பொழிவு கிடைச்சிடும். டெல்டாவோட கடலோரம். இந்த ராமநாதபுரம் மட்டும் கிடைக்காது. கொஞ்சம் ராமநாதபுரம் மாவட்டம், ராமேஸ்வரம் பகுதிக்கு மட்டும் கிடைக்காது. ஏன்னா அதில் வலுவாக தெற்கு காற்று நுழையும். அது பாக்ஜல சிந்து வழியாக வட கிழக்கு நோக்கி பயணிக்கும். ராதாபுரத்துக்கும் கொஞ்சம் சந்தேகம் அந்த இடத்துல. இந்த ராதாபுரம் பகுதி, ராமேஸ்வரம் பகுதி, கோடியக்கரை முனை பகுதியும் சந்தேகம். அந்த கோடியக்கரை முனை பகுதிக்கு 3ஆம் தேதி கொடுத்துரும். 3ஆம் தேதி இல்லாட்டி 4ஆம் தேதி கொடுத்துரும். 4ஆம் தேதி கோடியக்கரை முனைக்கே கொடுத்துட்டுனா அப்போ மன்னார்குடி, திருத்துறைப்பூண்டி, திருவாரூர்லாம் நல்ல மழை பொழிவு இருக்கும் 4ஆம் தேதி. 4ஆம் தேதியிலிருந்து தமிழ்நாட்டின் 3ஆம் தேதிக்கு பிறகு 4ஆம் தேதியிலிருந்து தமிழ்நாட்டின் எல்லா மாவட்டங்களுக்குமே ஆங்காங்கே ஒதுக்கி வெப்பச்சலனத்துடன் கூடிய தென்மேற்கு பருவமழை பொழியும். கேரளாவிலையும், தமிழ்நாட்டோட மேற்கு தொடர்ச்சி மலையிலையும், கணவாய் பகுதிகளிலையும், கர்நாடகா, கேரளாவிலையும், ஒட்டுமொத்த அரபிக்கடலோர மாநிலங்களுக்கு படிப்படியாகவும் தென்மேற்கு பருவமழை வலுப்பெறும். சாரல் மழை பாலக்காட்டு கணவாய், அரியங்காவு கணவாய், அரல்வாய்மொழி கணவாயில் எட்டி பிடிக்கும். நீலகிரி மாவட்டத்தில் பலத்த மழை இருக்கும். 4ஆம் தேதியிலிருந்து வால்பாறைக்கும் அப்படித்தான் இருக்கும். தேனியோட மேற்கு சரிவு, அதே போல் ஏலக்காசாகுடி பகுதி மற்றும் கன்னியாகுமரி மாவட்டத்தோட பெரும்பாலான பகுதிகள், திருநெல்வேலி தென்காசி மாவட்டத்தோட குற்றாலம் உள்ளிட்ட பகுதிகள், திருநெல்வேலி மாவட்ட பாபநாசம், தென்காசி மாவட்டத்தோட குற்றாலம், செங்கோட்டை உள்ளிட்ட பகுதிகளுக்கெல்லாம் 3ஆம் தேதிக்கு மேலே மழை வலுக்கும். அப்பொழுது வங்கக்கடலோரம் வரைக்கும் மழை எட்டி பிடிக்கும். வெப்பச்சலன இடி மழை பொழிவாக. சரி, தென்மேற்கு பருவமழை எல்லாரும் அச்சப்படுத்திட்டே இருக்காங்க சார். இன்னைக்கு ஒரு செய்தியை பார்க்குறேன். அடுத்த வருஷம் வரக்கூடிய சூப்பர் எல்லினோல 30,000 பேர் இறப்பாங்க அப்படின்னு சொல்லி ஒரு தகவல். என்ன ஆச்சு? அதுக்கு வேற எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஒரு மனிதன் இறப்பாங்கன்னு எப்படி உங்களுக்கு சொல்ல முடியுது? ஒரு மனிதன் இறப்பாங்கன்னு வாய் எப்படி சொல்ல வருது? அது சொல்லவே கஷ்டமா இருக்கு. ஆகவே தயவுசெய்து புரிஞ்சுக்குங்க, அப்படியெல்லாம் ஏதும் இல்லை. தென்மேற்கு பருவமழை ஜூன் மாதம் 3ஆம் தேதி 4ஆம் தேதியிலிருந்து தொடங்கி 5, 6, 7 தீவிரமாக இருக்கும். 10 தீவிரமாக இருக்கும். 15 தீவிரமாக இருக்கும். மாத இறுதி நல்ல வலுத்திருக்கும். ஜூலையில் நல்ல வலுத்திருக்கும். ஜூலை இறுதியில் அணைகளை நிரப்பும் மழை, ஆகஸ்ட் உபரிநீர் திறக்கும் மழை இருக்கும் மழை, இதெல்லாம் இருக்குது. தயவுசெய்து குழப்பிக்க வேண்டாம். மனதை ஏற்படுத்திக் கொள்ள வேண்டாம். தமிழ்நாட்டில் வெப்பச்சலன மழை, தென்மேற்கு பருவமழை இணைந்த மழையும் இருக்குது. புரியுதுங்களா? கவலைப்படாதீங்க, பொறுத்திருந்து பாருங்கள், எல்லாம் நடக்கும். வடகிழக்கு பருவமழை அதை விட கூடுதல். ஏன்னா வெப்பம் இப்போவே உயர்ந்திருக்கு. இருக்கக்கூடிய நாளில் இன்னும் உயர்ந்துக்கிட்டு தான் போகும். அதனால தமிழ்நாட்டின் கரையோரம் உயரக்கூடிய வெப்பம் வடகிழக்கு பருவமழைக்கு அதிக மழைப்பொழிவை, சிறுநிகழ்வு நிறைய மழைப்பொழிவை தருவதற்கு அதிக வாய்ப்பு என்பதை தெரியப்படுத்த விரும்புகிறேன். இணைந்திருங்கள். அப்டேட் சொல்ல நன்றி.